ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் இதையெல்லாம் மறுக்கவோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எதுக்குமே நம்மளுக்கு காரணம் இல்லை. ஒரு சிலது நம்மளுக்கு சரியாக இது பண்ணுறோம். ஒரு சில விஷயங்கள் சரியாக நம்மளுக்கு புரியாமல் இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக நம்ம ஒரு உணர்கிறோம், இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லைங்கள இருக்குங்கள நம்மளுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம கரெக்டான ஒரு வேலை ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையை நீங்கள் தான் இது பண்ணணுமே தவிர எனக்கு இதெல்லாம் சரியான ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மைங்கிறது கிடையாது. அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா அதெல்லாம் கரெக்டு தானே இல்லைங்கள. ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம யாரையும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. குறை சொல்லி நம்ம என்ன ஆக போகுது? குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுக்கான நிலைமையை இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே சரிதான், நான் இல்லைங்களப்பா. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஒரு சில விஷயங்களை ஒரு அனுசரித்து போகிறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்காக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒரு சில விஷயங்களில் எதிர்பார்க்கிறது கரெக்டாக இருந்தால் மட்டும்தானே நம்மளால் மற்ற எல்லாத்துக்குமே மற்ற எதிர்பார்ப்புகளையும் நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும். அப்படின்னோடனே அதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்களா. அந்த சரியான விஷயங்களை நம்ம யாருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருதில்ல. ஏன்னா புரியாமல் இல்லை. அப்படின்னோடனே அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒருத்தரை நம்ம நம்பி எதையுமே செய்கிறோம் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி அந்த நம்புகிற விஷயங்கள் என்ன வேகத்தில் நம்மளை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது தானே இதாக இருக்குது. அப்படின்னோடனே கரெக்டு தான். அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். பொறுமை இல்லாமல் இல்லை. அப்படின்னோடனே பொறுமையாக இருக்கிறதோ பொறுமை இல்லாததோ அதெல்லாம் நம்மளுக்கு யாரையும் இந்த விஷயத்துலையுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இல்லாமல் நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போனாலே போதும். அதுவே நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சரியான ஒரு இதில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் நான் எப்போயோ ஒரு மனசார ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கேன். அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் சரியாக ஒரு விஷயத்தில் சொல்கிறதுக்கான பக்குவங்கிறது நம்மளை தாண்டி எதுவுமே நம்மளை ஒரு சொல்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாம் வேணுமோ அதை நம்ம உணர்ந்து தான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு யாரும் இந்த விஷயத்துலேயும் ஒரு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டிங்கிறது கிடையாது. அப்படின்னோன்னா ஆமாம், அது உண்மை தான். ஹெல்ப் பண்ணிறதுக்காக தாண்டி நம்மளுக்கு எதுக்கெல்லாம் எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு அந்தந்த விஷயத்தில் நம்ம சரியான ஒரு விஷயத்த கொண்டுட்டு போகிறதுல தான் இருக்குது. அப்படின்னோடனே கரெக்டு தான். நம்மளுக்கு எதையுமே எந்தெந்த விஷயத்தோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒருத்தருங்களை நம்ம யாருக்கும் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லாதப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை நீங்கள் தான் இது பண்ணி உருவாக்கி கொடுக்கணும். அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம்.